அரசு ஊழியர்களின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் முறைகேடு. யுனைடெட் இந்தியா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை நிர்வகித்து வரும் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு கிராம நிர்வாகிகள் அலுவலர் சங்கத்தின் தலைவர் இரா போஸ், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் நடைமுறையில் எந்தவித பயனும் அளிக்கவில்லை. குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டு அட்டையை பயன்படுத்தி நேரடியாக சிகிச்சை பெற முடியாத நிலை உள்ளது. இதனால் காப்பீட்டுத் திட்டத்தின் நோக்கமே கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் யுனைடெட் இந்தியா நிறுவனத்திடம் மாதந்தோறும் அரசால் செலுத்தப்படும் காப்பீட்டுத் தொகை, அதன் மூலம் எத்தனை பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது, எவ்வளவு தொகை வழங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்கள் கோரப்பட்டதாக தெரிவித்தனர். ஆனால் அந்த தகவல்கள் ரகசியமானவை என கூறி நிறுவனம் வழங்க மறுத்ததாக குற்றம் சாட்டினர். தமிழக அரசு ஆண்டுதோறும் சுமார் 800 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த காப்பீட்டுத் திட்டத்திற்காக செலவிடும் நிலையில் அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லாததால் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர். தற்போது அரசு ஊழியர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும்போது முதலில் தங்களது சொந்த செலவில் தொகையை செலுத்தி பின்னர் காப்பீட்டு நிறுவனத்திடம் இருந்து திரும்பப் பெற வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவித்தனர். 1 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு செய்தாலும் அதில் மிக குறைந்த தொகை மட்டுமே காப்பீட்டு நிறுவனத்தால் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். எனவே மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு ஊழியர்கள் நேரடியாக காப்பீட்டு வசதியை பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், யுனைடெட் இந்தியா நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. செய்தியாளர்களே, தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எங்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகிற அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதற்கு மாதந்தோறும் எங்களுடைய ஊதியத்திலிருந்து தற்போது பணிபுரிபவர்களுக்கு 300 ரூபாயும், ஓய்வு பெற்றவர்களுக்கு 497 ரூபாயும் பிடித்தம் செய்கிறார்கள். இது ஒரு தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அது நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு மருத்துவ நிதி தொகையும் அரசு அலுவலர்களோ, ஆசிரியர்களோ, ஓய்வு பெற்றவர்களோ பெற முடியவில்லை. எந்த ஒரு மருத்துவமனையிலும் இந்த மருத்துவ காப்பீட்டு, தமிழ்நாடு அரசின் மருத்துவ காப்பீட்டு அட்டையினை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ஒப்புக்கொள்வதும் இல்லை, அதற்கு மரியாதை தருவதும் இல்லை. அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாடு அரசின் சிம்பல், தமிழ்நாடு அரசின் சின்னம் பொறித்த ஒரு அட்டை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அட்டையை எந்த ஒரு தனியார் மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்தெந்த தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக இருக்கிறதோ அந்த மருத்துவமனைகளில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் அவர்களோடு டைப் செய்வதில்லை, எனவே நீங்கள் தனியாக பில் கொடுத்துத்தான் அரசாங்கத்திலே கிளைம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு கடந்த காலங்களில் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக டெண்டர் முறை, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிற போது அது ஒரு மறைமுகமாக என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. மருத்துவமனைகளும் இதை சரியாக சொல்வதில்லை. எனவே இதனால் எந்த ஒரு அரசு அலுவலர்களுக்கும் பயனில்லை. அரசாங்கம் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை கேட்பதும் இல்லை. எனவே நாங்கள் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தொகை நீங்கள் செலவழிக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு நிவாரணம் தந்திருக்கிறீர்கள், கிட்டத்தட்ட 18 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவர்கள் இந்த சந்தா தொகையினை செலுத்துகிறோம். யாருக்காவது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது குழு காப்பீட்டு திட்ட அடிப்படையில் இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டம். எனவே ஒருவர் லட்சக்கணக்கில் செலவு செய்ய முடியாது. எனவே 100 பேருடைய பணம் சேர்ந்தாவது ஒருவருக்கு பயன்பெறும் என்ற அளவிலே தான் இதை எல்லா அரசு அலுவலர்களும், ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் முதலில் அரசாங்கம் இந்த திட்டத்தை அமல்படுத்துகிற போது அரசு அலுவலர், ஆசிரியர், ஓய்வு பெற்றவர்களிடம்
ஆப்ஷன், அதாவது அவருடைய விருப்பம் கேட்டுத்தான் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் யாரிடமும் கேட்பதில்லை. அரசாங்கமே ஊதியம் தருவதால் அரசாங்கமே பிடித்தம் செய்து கொள்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு சரியான முடிவு ஏற்பட வேண்டும் என்று சென்ற 3/6/2025 ஒரு போராட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு 3/6/2026 30/6/2026 இந்த ஒப்பந்தம் முடிகிற காரணத்தினாலே 3/6/2026 ஒரு திறந்தவெளி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, திறந்தவெளி ஒரு போராட்டத்தினை நடத்தி அரசனுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்று கருதினோம். ஆனால் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிற போதே ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை நான் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது மிகப்பெரிய மோசடி நிறுவனமாக இருக்கிறது. மோசடி நடைபெறுகிறது. எனவே இதிலே மாபெரும் ஊழல் இருக்கிறது. எனவே இதிலே நேர்மையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு சரியான தீர்வு காண்பார் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த 3/6/2026 போராட்டம் செய்வதை தவிர்த்து சென்ற 15/5/2026 நேரடியாக மாண்புமிகு முதல்வரிடம் மற்ற அமைச்சர் பெருமக்களிடம் இந்த மனுக்களை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அஞ்சலகம் மூலமாக, விரைவஞ்சல் மூலமாக மனு அனுப்பினோம். அதற்கு பிறகு இன்றைய தினம், நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலும் மற்றும் அமைச்சர்கள், வருவாய்த்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், மற்ற சுகாதாரத்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் ஆகியோரிடமும் இந்த மனுக்களை அளித்திருக்கிறோம். எனவே இதற்கு ஒரு சரியான முடிவுகள் ஏற்பட வேண்டும். அரசு அலுவலர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை தரப்பட வேண்டும். 30/6 இது முடிந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அரசாங்கம் ஒருவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு கருதினால் முழுமையாக அரசு மருத்துவமனைகளை இந்த தொகையினை கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேல் ஓர் ஆண்டிற்கு மருத்துவ காப்பீட்டு நிதி என்ற அந்த பிரீமியம் தொகை மட்டுமே அரசு அலுவலர், ஆசிரியர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர், ஆசிரியரிடம் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த 800 கோடி ரூபாயை வைத்து அரசாங்கம் மருத்துவமனைகளை, அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தினால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இதற்கு ஒரு அரசாங்கம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்ற காரணத்தினாலே விரைவில் இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். 30/6/2026 ஒரு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை உங்கள் மூலமாக நாங்கள் அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்களும் இதை வெளிக்கொணர வேண்டும். இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னும் கூட மத்திய அரசாங்கம் 70 வயதுக்கு மேல் இருந்தால் எந்த பிரீமியமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களை போல அரசு அலுவலர், ஆசிரியர்களும் 70 வயதுக்கு மேல் ஓய்வு பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுஷ்மான் திட்டம் என்று பிரதமர் காப்பீட்டு நிறுவனம் இருக்கிறது. பிரதமர் காப்பீட்டு திட்டத்திலே சேருவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுவரை இருந்த தமிழ்நாடு அரசு அதை ஒப்புதல் அளிக்கவில்லை. எனவே வருகிற அரசு அப்படி ஒரு வேளை அந்த ஆயுஷ்மான் திட்டத்திலே சேர்வதற்கு அந்த மருத்துவமனைகளை இணைத்தால், அரசாங்கம் உத்தரவிட்டால் அதற்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இது எந்த வகையிலும் ஒரு பயனற்ற திட்டம். இந்த நிறுவனம் இந்த பதிலே தர முடியாது என்கிறார்கள். இது ஒரு கான்பிடென்சியல், இது ஒரு சீக்ரெட், இது ஒரு ரகசியம். எங்களுடைய பணம் நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த ஆயுள் மருத்துவ நிதி தந்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது, இதற்கான புள்ளி விவரத்தை குறைந்தபட்சம் 1 மாதத்திற்காவது தாருங்கள் என்று கேட்டால் இது கான்பிடென்சியல், இது ரகசியமானது, இதை நாங்கள் வெளிக்கொணர முடியாது, வெளித்தர முடியாது என்று டெல்லியிலே இருக்கிற RIT அலுவலகத்திற்கு முதற்கொண்டு நாங்கள் மேல்முறையீடு செய்து விட்டோம். இனிமேல் நீதிமன்றம் சென்றால்தான். எனவே அந்த அடிப்படையிலே இது ஏதோ ஒரு மிகப்பெரிய மோசடி இருப்பதாகவே, யாருக்கும் இந்த ஒப்பந்தம் ஒரு வெளிப்படையான ஒரு திறந்த மனதோடு இது இல்லை என்பதுதான் இந்த பதிலே தர முடியாது என்ற அடிப்படையிலே வைத்து உணர்கிறோம்.